ஃபிக்மா நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னா சிம்பிளாக தான் கற்றுக்கிட்டேன். இன்னும் சொல்லணும்னா நான் கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து வரணும். சின்ன வயசில் நான் ஒரு 7th 8th படிக்கும்போது எனக்கு இந்த ஐடி மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது இந்த டிசைனிங், அனிமேஷன், கார்ட்டூனை எப்படி பண்ணுறது, இந்த விஷயம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி நான் ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிட்டது ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஃபிக்மாவில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி நிறைய அது ஃபோட்டோஷாப் வந்து ஒரு பெரிய ஒரு டூல். அந்த டூல் வந்து ஃபோட்டோ மேனிபுலேஷன் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் அதில் ஒரு சின்ன ஒரு மினிமல் வெர்ஷனாக தான் நான் இப்போ ஃபிக்மாவை பார்க்குறேன். அப்போ முன்னாடி ஃபோட்டோஷாப்பை கற்றுக்கிட்டேன். தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா சின்ன சின்ன வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறேன். அடுத்து அப்படி போகும்போது எனக்கு ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கிது. அங்கே வந்து எனக்கு ஒரு சிச்சுவேஷன் அமையுது, கண்டிப்பாக ஃபிக்மா படித்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் வருது. அவங்க கம்பல் பண்ணுறதில்ல, அவங்க தர்ற ஒர்க்கு எனக்கு ஃபிக்மா வச்சு எனக்கு ஈஸியாக பண்ண முடியும்னு ஒரு தோணல் இருந்துச்சு. அப்போனா எனக்கு ஒரு சிச்சுவேஷன் வருது, கண்டிப்பாக இதை படித்தாதான் எனக்கு இந்த டிசைன் எல்லாம் ஸ்பீடாக நீட்டாக முடிக்க முடியும். அப்படி எனக்கு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், படிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு மாடியூல் வருது. அந்த மாடியூலில் நான் தான் ஸ்க்ராட்சில் இருந்து எண்டு வரைக்கும் பண்ணணும்னு ஒரு டாஸ்க் வந்தாச்சு. பட் ஸ்பீடாக பண்ணணும்னு ஒரு டாஸ்க் வந்துருச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டூலை வந்து எனக்கு மாஸ்டர் பண்ணாதான் எனக்கு இந்த டிசைனை நல்ல ஸ்பீடாக முடிக்க முடியும். ஏன்னா டிசைனில் வந்து இது பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் அதை இந்த டூலில் நான் பண்ணணும்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு வேணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேலைக்கு போகும்போது ட்ரெயினில் போகும்போது வரும்போது எல்லாம் எடுத்து வச்சு ஷார்ட்கட்ஸ் இன் ஃபிக்மா, அதுக்கப்புறம் இது எப்படி 2 கார்டை கரெக்டாக அலைன் பண்ணி வைக்கணும்னா எப்படி ஸ்பீடாக பண்ணுறது, அதுக்கப்புறம் 3 கார்டு எல்லாம் சேமாக லைனில் இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸிங் எவ்வளோ விடணும், இதெல்லாம் எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ரூலர் ஸ்கேல் எல்லாம் எடுத்து வச்சு அளந்து பார்ப்பேன், இது அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இது பண்ணிட்டு அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த அலைன்மெண்ட், அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் என்ன படிக்கிறேன்னா நான் வந்து ஆட்டோலேட் படிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் எல்லாம் குழம்பி சீரழிஞ்சு போச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு இந்த ஃபிக்மா வந்து ஆட்டோலேட் படிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த டைம் எனக்கு HTML CSS அவ்வளோவா தெரியாது. அப்போ HTML CSSல வந்து பேசிக் இந்த டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படி இப்படி நான் கொஞ்சம் முன்னாடி சொல்லி தந்தேன் இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிக்மாவில் ஆட்டோலேட்டில் நல்லா மாஸ்டர் பண்ணுறேன். எனக்கு அது எப்படி ஒரு டிசைன் இருந்தாலும் அதை ஆட்டோலேட்டில் போடுவேன், இல்லைன்னா அதை நீட்டாக ஏதாச்சும் பண்ணி அதை நீட் பண்ணுவேன். எனக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துச்சு. இதோட மெயின் காரணம் ஒரு ஒர்க் இருக்குது, அதை நான் தான் பண்ணணும், அதை ஃபிக்மாவில் தான் பண்ணணும்னு எனக்கு ஒரு டாஸ்க் வந்துருச்சு. அதனால நான் என்ன பண்ணுறேன், படிக்கிறேன். அது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஷார்ட்கட் படிக்க ரொம்ப ஸ்பீடாக முடியுது. அப்படி ஸ்பீடாக படிச்சிடுறேன். அப்படி தான் நான் வந்து ஆட்டோ லேஅவுட்டில் மாஸ்டர் பண்ணுறேன். தென் ஃபிக்மாவில் ஒரு 80% தெரியும் எனக்கு. இப்போ முன்னாடி நான் ஜாபுக்கு போகும்போது எனக்கு இப்போ 80% தெரியும்னா, ஜாபுக்கு போய் என்ட்ரி ஆகும்போது எனக்கு ஒரு 10% கூட தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைய தெரியும், ஷேப்ஸ் வரைய தெரியும். அது மட்டும் இல்லை, டிசைன் நாலேஜ் இருந்துச்சு. பட் டூலை யூஸ் பண்ணி எப்படி நீட்டாக யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ரேம் யூஸ் பண்ணி பண்ணுறேன் இல்லை, அப்போ எல்லாம் என்ன பண்ணுவேன்னா ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளாடி ஒரு டெக்ஸ்ட் எடுத்து வரைஞ்சாச்சுன்னா அதுதான் பட்டன் வச்சுருப்பேன். சேமாக குரூப் பண்ணி வச்சுன்னா அதுதான் பட்டன் ரீநேம் பண்ணி வச்சுருவேன். இப்படி கொஞ்சம் சிக்கல்கள் எல்லாம் இருந்துச்சு. பட் நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிப்பீங்க, இல்லை நீங்கள் இந்த வீடியோவை லாஸ்ட்டில் இருந்துக்கிட்டு இப்போ டேரெக்டாக வந்து பார்ப்பீங்க. அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஒரு பேசிக்கில் கிளியர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிக்மாவில் என்ன டிசைன் வேணாலும் உங்களால் கொண்டு வர முடியும். 3Dயை தவிர 3Dலேயும் நிறைய பிளக்கின் எல்லாம் வச்சு கொண்டு வர்றாங்க. பட் ஒரு டூலை நீங்கள் நல்ல சூப்பராக மாஸ்டர் பண்ணிட்டீங்க, பேசிக் கோர் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டூலை எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இந்த கோர்ஸை நான் வந்து பிகினர் டு அட்வான்ஸ்ட் வர சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அட்வான்ஸ்டாக உள்ள காரியங்களையும் நிறைய சொல்லி தந்திருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இதை வச்சு எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு பேஸ். சரியா? இப்போ எனக்கு நான் இந்த கோர்ஸை ஏன் கிரியேட் பண்ணேன்னா, நிறைய சேனல் இருக்குது, யூடியூப் சேனலு, அதை பார்த்துட்டு ஒரு வேளை நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த சேனலில் பார்த்துட்டு அவங்க நிறைய டவுட்டு கேட்பாங்க. அதை பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்ன டவுட்டு தானே, அப்போ இது தெரியாதா, ஓ சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி தான் நான் இந்த கோர்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சரியா? அப்போ ஃபிக்மா படிக்கணும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. சிம்பிளாக போகும். ஒரு டாஸ்க் நீங்கள் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு கூகுள் பே எடுத்துக்கோங்க, இல்லை ஃபோன்பே எடுத்துக்கோங்க. எதாவது ஒரு டிசைன் அந்த ஸ்க்ரீன் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே ரீடிசைன் பண்ணுங்கள். ரீடிசைன் ஃபிக்மாவில் பண்ணி இன்னும் UI டிசைனுக்கு வசதியாக இருக்கும். ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். பட் UI டிசைனுக்கு இப்போ கொஞ்சம் டாப்பில் நிற்கிற டூல் ஃபிக்மா XD ஸ்கெட்ச். ஓகே, ஃபிக்மா ரொம்ப டாப்பில் நிற்குது. ஓகே, சரி, கோழிக்கறி இது பார்த்தீங்களா? சரி, ஓகே, பாய்.